தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாத்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரம் படமாவதான கலியுக தெய்வம் காஞ்சிமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்ட குண்டக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு அம்பி உனக்காக தான் காத்துருக்கேன், அம்பி உனக்காக தான் காத்துருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தினமும் பாருங்கள். இது வந்து ஜபல்பூர் ஸ்ரீ நாகராஜ சர்மா அவரோட இன்டர்வியூ. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கருக்காத்தக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவர் சின்ன வயசில் வந்து சென்னையில் ஆதம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்திருக்கார். வாடகை வீடுன்னு தெரில, பேரண்ட்ஸோடு தான் இருந்திருக்கார். இவர் வந்து படிச்சிருந்திருக்கார் வெளியூரில். அப்போ வந்து இவருக்கு என்ன ஃப்ரீடம் ஃபைட்டிங் அந்த இதில் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இவருக்கு வயசு. அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. அதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. படிச்சுட்டே இருக்கும்போது அதுவும் பண்ணியிருக்கார். அதனால் ஃப்ரீடம் ஃபைட்டிங் அதெல்லாம் காங்கிரஸில் அதெல்லாம் இருந்திருக்கார். அப்போது இவர் வந்து படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய கே சந்தானம் அப்படிங்கிறவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தவர். அவர் வந்து ரயில்வே, அப்போ அந்த காலத்தில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ரயில்வே மினிஸ்டர், அப்புறம் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். அவர் வந்து அங்கே எங்கேயோ தங்கியிருக்கார் பல்லாவரத்தில் ஒரு இடத்துலன்னு இவர் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்திருக்கும் மோஸ்ட்லி. இவர் காங்கிரஸில் இவர் இருந்ததுனால இவர் அங்கே போயிருக்கலாம். இவர் போய் தன்னுடைய வேலை விஷயமாக கேட்டார், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு. அவர் வந்து வேலை தேடின்னு இருக்கா, அந்த மாதிரி சுற்றின்னு இருக்கியா? ஆமாம்மா அப்படின்னாராம். சரி, ஓகே, நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு அமர்கண்டக்குன்னு ஒரு இடம், அங்கே வா, நான் அந்த இடத்துக்கு தான் நான் எம்பியாக இருக்கேன். நீ வந்து அந்த எம்பி இல்லை, நான் எம்பி ஆகிட்டு அந்த இடத்துல அவர் கவர்னர், இப்போது கவர்னராக இருக்கார். இப்போ வந்து அவர் கட்சியில் இல்லைனாலும் காங்கிரஸ்காரராக இருப்பார், கவர்னராக இருக்கேன், நீ அங்கே வா, என்னை வந்து பாருன்னாராம். அப்புறம் இவர் அங்கே போனோன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கார். ஒரு எலக்ட்ரிக்கலில் லோட் சர்வேயர் போஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் இப்படியே போயிட்டே இருக்கணும். லோடு எப்படி இருக்குது, ஒரு இடத்துல அந்த எலக்ட்ரிக்கல் லோடுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது. அது மாதிரி விந்தியமலை உற்பத்தி ஆகிற நர்மதா நதி வந்து அங்கே ஓடின்னு இருக்கு. இவர் வந்து இந்த இடத்துல இருந்தபோது ஆதம்பாக்கத்தில் இவர் அப்பா அம்மா இருந்தபோது இவர் கூட பிறந்தவா நிறைய பேர் இருந்திருக்கா. அவள் 5 பிள்ளைகளாம் மொத்தம். அவள்லாம் எங்கெங்கே போயிருக்கா என்னன்னு தெரியல, அவளோட விஷயம் தெரில. ஆனால் திடீர்னு பெரியவா வந்து அப்படி அந்த ரோடு வழியாக போனவர் வீட்டுக்கு வந்துட்டு, பர்டிகுலராக வீட்டுக்கு வந்துட்டு அதை பார்த்து எல்லோரையும் பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டு போயிட்டாராம். அப்போ இவர் சொல்கிறாரு, யாரும் இல்லை, அப்போ என்னை பற்றி தான் பெரியவா ஏதோ சொல்லியிருக்கார், இந்த அங்கே இருக்கான் அப்படின்னு. பெரியவா சரின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அதனால் அதில் ஒரு எனக்கு ஒரு அனுகிரகம் இருக்குன்றதை அவர் அப்பயே வீட்டுக்கு வந்திருக்கார், உணர்த்திருக்கார் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து இவர் ஒரு வாட்டி இந்த நாகராஜ சர்மா வந்து ஜோதிர்லிங்கத்தை பற்றி நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணி கட்டுரைகள் வந்து ஒரு பெரிய பத்திரிகைக்கு எழுதின்னு வந்தாராம், தொடர் மாதிரி. அப்போது ஒரு வாட்டி இவர் வந்து அதில் கொஞ்சம் சந்தேகம் வந்தபோது மகாபிரிவால் தரிசனம் பண்ண தனியாக அவர் தான் முதல் தடவை அங்கே போய் எஸ்சி சுப்பையாவோட கார்டன்ஸ் இருக்குது, அங்கே போய் நார்த் மெட்ராஸில் அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்கார் பெரியவாளை. நர்மதா நதிக்கரையில் ஆதிசங்கரர் அவரோட குருவை முதல்ல தரிசனம் பண்ணி தீட்சை எடுத்துட்ட அந்த இது வந்து அந்த இடத்த வந்து இவர் கண்டுபிடிக்கணும்னு ஒரு முயற்சி செஞ்சுருக்கார். அப்போ வந்து பெரியவாளை போனார், தரிசனம் பண்ணார், வந்துட்டார். இவருடைய என்னென்னலாம் எழுதுகிறார் கட்டுரைன்றதை பற்றி பேசிட்டாலாம் வந்துட்டாலாம். ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப காலமாக ஆசை, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு இவருக்கு
ஆசை. இந்த ஜபல்பூரில் அதுக்கு பக்கத்தில் நர்ம நதி ஓடின்னு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அவர் இது பண்ணாரோ அந்த இது வந்து ஆதிசங்கரர் வந்து அவருடைய குருவை எப்போ வந்து முதல் தடவையாக போய் தீட்சை எடுத்துட்டார், சந்தித்தார், அந்த குகையை வந்து பார்க்கணும், அது எங்கேயோ இருக்குன்ற, ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்திருக்கு. அதனால் இவர் அங்கேயே வந்து ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சுருந்தாராம் மொத்தமாக பார்க்கும்போது. இவர் வந்து ஒவ்வொரு மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பும் போதும் அமாவாசையும் போதும், அப்போ ஒரு வேளை அப்பா அம்மா அதான் காலமாக இருப்பாளாக இருக்கும், இவர் வந்து அவளுக்கான தர்ப்பணங்கள்லாம் அங்கே போய் அந்த நதிக்கரையில் உட்காந்துட்டே பண்ணுவாளாம், ரொம்ப விசேஷமானது அப்படின்ட்டு அங்கேருந்து பண்ணுவாராம். அதே மாதிரி இவர் ஒரு வாட்டி தர்ப்பணம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த நதிக்கரையில் வந்துட்டு அந்த தெருக்கு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் ரோடு, அந்த மெயின் ரோடுக்கு வரணும். அந்த இடத்துக்கு வரும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்டு தான் ஒரு பிராமண பாட்டி ஒன்று விடோ தெரியறது, நெத்தியில் ஊதி விட்டுன்னு இருக்கான்னு. அந்த பாட்டி வந்து சொன்னாலாம், ஏண்டா அம்பி நீ வர்றதுக்கு தான் நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னாலாம். நீ ஜோதிர்லிங்கம் பற்றியெல்லாம் நிறைய எழுதுகிற கட்டுரை அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இங்கே ஏதோ ஆதிசங்கரர் வந்து தீட்சை வாங்கின்ற ஒரு குகை இருக்காமே, அதை நீ பார்த்துருக்கியோ அப்படின்னாராம். அப்போ தான் மண்டையில் இவருக்கு ஓங்கி ஒரு குட்டு வச்சா மருந்து தான். நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளவு கட்டுரை எழுதி அதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் உருப்படியாக அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுக்கு தோணித்தேன், தீட்சை வாங்கின இடம் எதுன்றதை கண்டுபிடிக்கணும் குகை அப்படின்னு. அது நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோமே. இப்போ அந்த பாட்டி சொன்னதுனால நம்மளுக்கு நம்ம உடனே பண்ணணும்னு நினச்சாராம். ஓடி போய் அந்த நதிக்கிட்ட போயிட்டு அந்த நதியிலேருந்து மணலை ரோட சேர்த்து ஜலத்தையும் கொண்டு வந்து அந்த பாட்டி முன்னாடி விட்டு அது மேலே சத்தியம் பண்ணாராம், நான் இந்த நதி மேலே நர்மதா மேலே சத்தியம் பண்ணுறேன், இதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், என்னோடய லைஃப் டைமில் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னாலும். உடனே நான் இதை கண்டுபிடிச்சிருந்தேன், ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாரான். நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி நடந்து போயிட்டே இருக்காளாம். கொஞ்சம் பேர் தான் இருக்காளாம் அந்த ரோட்டில், இவன் நடந்து போயிட்டே இருக்காளாம், ஆனால் காணாமல் போயிட்டாளாம். அப்படின்னா இவருக்கு அப்புறம் தான் தோணித்தான், பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் பெரியவா தான் இந்த மாதிரி பாட்டி ரூபத்தில் அங்கே வந்திருக்கா. ஏன்னா அந்த ஏரியாவில் பாமனாக இருக்க இடம் வந்து ஒரு சின்ன இடம் தான், அந்த இடம் எல்லாமே இவருக்கு நன்னா தெரியும், எல்லாரையும் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த பாட்டியை நான் பார்த்ததில்லை, இது வந்து பெரியவா தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் கொடுத்துருக்கான்றத அப்படிங்கிறத அது சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரணம்.